சுவாமியே சரணம் ஐயப்பா. வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீலான் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஐயப்பனின் தெய்வீக உருவத்தில் மிகவும் அரிய, ஆனால் பெரும்பாலும் மக்கள் அறியாத ஒரு மர்மமான தத்துவ ரகசியம். அது நீலகண்ட கண்ணன், அதாவது மகாவிஷ்ணுவின் கருணை, சிவபெருமானின் சக்தி இணைந்து உருவான தெய்வீக வடிவம். பாடலும் பிரார்த்தனையும் தியானமும் நிறைந்த பண்டைய காலத்தில் ஒரு நாள் பிரபஞ்சத்தில் சமநிலை சிதறத் தொடங்கியது. அசுர சக்திகள் வெறியுடன் வளர்ந்தன, தேவர்கள் சக்தியற்று போனார்கள். அந்த நேரத்தில் இரண்டு சக்திகள் எழுந்தன. சக்தியின் சமாதானம் மகாவிஷ்ணு, அக்னியின் வெற்றி சிவன் பெருமான். ஆனால் இந்த இரு சக்திகளும் பிரபஞ்சத்திற்கு சமநிலையை காத்து நிற்கும் புதுவிதமான உருவம் தேவைப்பட்டது. முதல் பாகம் சிவனிலிருந்து வந்தது. பால் கடலில் ஆழகால விஷத்தினை உண்ட எம்பெருமானின் தன் தொண்டையில் அடக்கி நீலகண்டனான கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கதையில் அந்த விஷ சக்தியின் ஒரு பகுதி ஐயப்ப சுவாமிக்கு தெய்வீக சக்தியாக வழங்கப்பட்டது. யாரும் சொல்லாத ரகசியம். சிவபெருமான் எடுத்த விஷத்தின் ஒரு துளி பிரபஞ்சத்தை காக்க எதிர்காலத்தில் பிறக்கும் தெய்வ குழந்தைக்கு சக்தியாக மாறியது. அந்த சக்தி கோபத்தை கட்டுப்படுத்தும், அழிவை சமநிலைப்படுத்தும், முன்கூட்டியே அபாயத்தை உணரும் திறன் கொண்டது. அடுத்த பகுதி மகாவிஷ்ணுவின் கண்களில் உள்ள அருள், ஞானம், பரிவு, அவை மூன்றும் ஒரு ஒளியாகச் சேர்ந்தன. அந்த ஒளி சிவபெருமானின் நீலகண்ட சக்தியுடன் கலந்து ஒரு புதிய தெய்வீக அலை உருவானது. அதற்கு பெயர் சமநிலை தத்துவம். அதாவது வெறியிலும் சமநிலை, சாந்தத்திலும் சக்தி. அன்னை சக்தியின் கட்டளையின் பேரில் இரு தெய்வங்களும் ஒன்றிணைந்தன. அந்த இணைப்பு ஒளி, நாதம், சக்தி எல்லாம் சூழ்ந்த புனித சூழல். அந்த ஒளியிலிருந்து தோன்றியது ஏக தெய்வ வடிவம். சிவபெருமானின் சக்தியும் மகாவிஷ்ணுவின் கருணையும் முழுமையாக கலந்த வடிவம். இந்த வடிவத்தை பழைய மலையர் நீலகண்ட கண்ணன் என்று அழைத்தனர். அந்த இணைப்பு பின்னர் பூமியில் ஒரு தெய்வ குழந்தையாக இறங்கியது. அவன்தான் அரசரின் தத்துப்பிள்ளை, ராஜ தர்மத்தின் காவலன், மலைநாதன், மணிகண்டன். ஐயப்ப சுவாமியின் தலையில் உள்ள மணிகண்ட முத்து மகாவிஷ்ணுவின் அருளொளி. அவரது கண்களில் காணப்படும் நீல ஒளி சிவபெருமானின் நீலகண்ட சக்தி. இதனால் அவர் அசுரர்களை களையும் போது சிவபெருமானின் கோபத்தைப் போல தீர்க்கமானவர், ஆனால் பாதுகாப்பு, அருள், ஞானத்தில் விஷ்ணுவைப் போல கருணை நிறைந்தவர். இந்த இரு தத்துவங்களும் ஒரே உருவத்தில் கலந்து வெளிப்பட்டதால் அதை பண்டைய மலையர் நீலகண்ட கண்ணன் என்று அழைத்தனர். மகாவிஷ்ணுவின் அருளும் சிவபெருமானின் சக்தியும் அவரில் ஒன்றடைந்ததால் தான் தர்மசாஸ்தா உலகை காக்க சரியான உருவமாகிறார். இந்த மறைக்கப்பட்ட தெய்வ கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஸ்ரீலான் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா.